ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரூப் 4 நியூ சிலபஸ் படி யூனிட் 3ல இருந்து ஐஎன்எம் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே 6th to 12th இந்தியன் பாலிட்டில இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஐஎன்எம்லயும் இதே மாதிரி டெஸ்ட் சீரிஸா கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னையிலேருந்து ப்ரீவியஸ் இயர் இம்பார்ட்டன்ட் 6th to 12th இருக்கிற ஐஎன்எம் 500 கொஸ்டின்ஸை வந்து டெஸ்ட் சீரிஸா பார்க்கலாம். அண்ட் நியூ வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. வாங்க கேள்விக்கு போகலாம். பின்வரும் நிகழ்வுகளை கால முறைப்படி பட்டியலிடுக. விடை பாருங்க. சுதேசி இயக்கம் 1905ல இருந்து 11 வரைக்கும், தன்னாட்சி இயக்கம் 1916ல இருந்து 18 வரைக்கும், ஒத்துழையாமை இயக்கம் 1920ல இருந்து 22 வரைக்கும், சட்ட மறுப்பு இயக்கம் 1930ல இருந்து 34 வரைக்கும். சோ விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ. அம்ரிதா பாஜார் பத்திரிகை டேஷ் ஆண்டு ஆங்கில பத்திரிகையானது. விடை 1878ஆம் ஆண்டு. சோ இதுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கேள்விய. ஆங்கில பத்திரிகையானது எந்த ஆண்டு ஆங்கில பத்திரிகையானதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா 1868. முதலில் பெங்காலி வார இதழாக தொடங்கப்பட்டது. 1878ல ஆங்கில இதழாக மாறியது. ஹிலால் என்ற வாராந்திர உருது பத்திரிகையை தொடங்கியவர் யார்? விடை மௌலானா அப்துல் கலாம். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார்? ராஜாராம் மோகன் ராய். நான் ஏன் நாத்திகவாதி என்னும் கட்டுரையை எழுதியவர் யார்? பகத்சிங். நான் ஏன் நாத்திகவாதி என்னும் கட்டுரையை எழுதியவர் பகத்சிங். இயர் பாத்தீங்கன்னா 1930 லாகூரில் எழுதப்பட்டது. ஆலன் ஆக்வியன் ஹியூம் பற்றிய கூற்றுகளில் எது உண்மை? விடை இந்திய தேசிய காங்கிரசின் தந்தை. ஆப்ஷன் ஏ. இந்துக்களும் மற்றும் முஸ்லிம்களும் இந்திய மணப்பெண்ணின் அழகான 2 கண்கள் என்று வர்ணித்தவர் யார்? விடை சர் சையத் அகமது கான். நாம் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரே பயிர்களை உண்கின்றோம், ஒரே நதிகளில் இருந்து தண்ணீர் குடிக்கின்றோம், ஒரே காற்றை சுவாசிக்கின்றோம். உண்மையில் இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்துஸ்தான் என்ற அழகான மணமகளின் 2 கண்கள் என்று கூறினார். சத்யேந்திரநாத் தாகூர் இந்திய குடிமை பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்ற முதல் இந்தியர் ஆவர். இவர் தேர்வு எழுதிய ஆண்டு எது? 1863. மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு டேஷ் தலைமையில் நடைபெற்றது. விடை ஃபக்ருதீன் தியாப்ஜி. குறிப்பு பாருங்க. இந்த மூன்றாவது மாநாடு வந்து ஃபக்ருதீன் தியாப்ஜியின் தலைமையில் 1887 சென்னையில், அதாவது இன்று 1000 விளக்கு என்று அழைக்கப்படும் மக்சிஸ் தோட்டத்தில் நடைபெற்றது. பாரத் மாதா பத்திரிகையின் ஆசிரியர் யார்? சுஃபி அம்பா பிரசாத். நாமக்கல் கவிஞரின் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது பாடல் முதலில் ஒலிக்கப்பட்ட நிகழ்வு எது? விடை வேதாரண்ய சால்ட் சத்தியகிரகா, அதாவது வேதாரண்யம் உப்பு சத்தியகிரகம். பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. அம்மு சுவாமிநாதன் அரசியல் அமைப்பு சபை, ருக்மணி லக்ஷ்மிபதி இளைஞர் கூட்டினவு, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பூதான் இயக்கம், அஞ்சலி அம்மாள் நீல் சிலை சத்தியாகிரகம். சோ விடை என்னன்னா ஆப்ஷன் பி. அனைத்திந்திய பட்டியல் இனத்தினரின் கூட்டமைப்பினை நிறுவியவர் யார்? விடை பி ஆர் அம்பேத்கர். சரியான விடையை தேர்ந்தெடுக. மங்கள் பாண்டி இந்திய போர் வீரர்களை அழைத்து ஆங்கிலேயர்களை பழிவாங்க பகிரங்கமாக கூறிய நாள் எது? 29th மார்ச் 1857. சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது குதாய் கிட்மத்கார் என்னும் இயக்கத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? விடை கான் அப்துல் காஃபர் கான். ஜவஹர்லால் நேரு தொடங்கிய செய்தித்தாளின் பெயர் என்ன? நேஷனல் ஹெரால்ட். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. விடை பாருங்க. பூலிதேவன் இறப்பு, குயிலியின் இறப்பு, கட்டபொம்மனின் இறப்பு, மருது சகோதரர்களின் இறப்பு. அவங்களே வந்து ஆர்டரா தான் கொடுத்திருக்காங்க. சோ விடை வந்து ஆப்ஷன் பி. இந்திய தொண்டர் சங்கத்தை தொடங்கியவர் யார்?
விடை கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய தொண்டர் சங்கத்தை தொடங்கியவர் கோபாலகிருஷ்ண கோகலே ஆவார். இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா 1905ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி பூனேவில் நிறுவப்பட்டது. சாண்டர்ஸ் மர்டர், அதாவது சாண்டர்ஸ் படுகொலை வழக்கில் 23 மார்ச் 1931 லாகூர் சிறையில் தூக்கில் இடப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை என்னன்னா 3 மற்றும் 4, அதாவது ரோஷன் லால், ராம் பிரசாத் உசைனிவாலா, பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்தேவ். சோ விடை என்னன்னா ஆப்ஷன் டி. அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த முதல் யோசனை ₹1க்கு 3 கிலோ டேஷ் வழங்குவது. அரிசி வழங்குவது. ரூபாய்க்கு 3 கிலோ அரிசி வழங்குவது. எந்த ஆளுநர் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் கண்ட பேரரசர் என்று அழைக்கப்பட்டார்? விடை ராபர்ட் கிளைவ். அதாவது கான்டினென்டல் எம்பரர்னு யாரு கூப்பிட்டாங்கன்னா ராபர்ட் கிளைவ். ஆங்கில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியானது 1906ஆம் ஆண்டு எந்த இடத்தில் தொடங்கப்பட்டது? டாக்கா. ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? விடை MC ராஜா. அதாவது ஒடுக்கப்பட்ட இந்துக்களின் புத்தகத்தின் ஆசிரியர் MC ராஜா. சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. ஒரு பக்கம் கட்சி, ஒரு பக்கம் நிறுவனர் கொடுத்திருக்காங்க. விடை பார்ப்போம். சுதந்திர கட்சி சி ராஜகோபாலாச்சாரி. கதர் கட்சி மோகன் சிங் பக்னா. சுயராஜ் கட்சி மோதிலால் நேரு. பார்வர்ட் பிளாக் கட்சி சுபாஷ் சந்திரபோஸ். சோ விடை என்னன்னா ஆப்ஷன் டி. மெட்ராஸ் மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி யார்? விடை ருக்மணி லட்சுமிபதி. ஜஸ்டிஸ் கட்சியின் முந்தைய பெயர் என்ன? ஏர்லி நேம் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை பாருங்க ஆப்ஷன் சி தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு. கீழ்கண்ட பத்திரிகைகளில் மகாத்மா காந்தி ஆரம்பிக்காத அவரோடு தொடர்பற்ற பத்திரிகை எது? விடை இந்துஸ்தான் டைம்ஸ். விடை இந்துஸ்தான் டைம்ஸ். ஆங்கிலேயர்கள் தங்கள் கவனத்தை வ.உ. சிதம்பரம் பெயரில் செலுத்த காரணம் என்ன? விடை ஆப்ஷன் டி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை தொடங்கினார். launched a சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. இந்திய தேசிய காங்கிரஸ் நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் யார்? அபுல் கலாம் ஆசாத். அபுல் கலாம் ஆசாத். கீழ்கண்ட கூற்றுகளில் A.O. ஹியூம் பற்றி சரியான கூற்று யாது? விடை பாருங்க 1883 மற்றும் 84 ஹியூம் ரிப்பன் பிரபுவிற்கு ஆலோசகராக பணிபுரிந்தார். இரண்டாவது பிரம்மஞான சபை என்ற அமைப்போடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். மூன்றாவது 84, அதாவது 1084 இந்திய தேசிய யூனியனை ஆரம்பித்தார். 4 இந்திய தேசிய யூனியனின் நோக்கம் இந்திய தேசியமாக இருந்தது. இது 4மே கரெக்ட். சோ ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 கூற்று சரியானது. சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது? விடை பாரதியார். சந்திரிகையின் கதை என்பது பாரதியார் எழுதிய ஒரு சிறுகதையாகும். தாகூரின் மனைவி பெயர் என்ன? மிர்னாலினி தேவி. தாகூரின் மனைவி பெயர் மிர்னாலினி தேவி. இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் யார்? விடை கேப்டன் மோகன் சிங். குறிப்பு இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவியவர் ஜெனரல் மோகன் சிங் மற்றும் ராஷ் பிஹாரி போஸ். 1942ஆம் ஆண்டில் மோகன் சிங் தலைமையில் முதல் இந்திய தேசிய ராணுவம் உருவாக்கப்பட்டது. டேஷ் தேஷ்பந்து சித்ரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார். யாருன்னு பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். டேஷ் தான் அநேகமாக சமதர்ம தத்துவம் மற்றும் போல்ஸ்விசம் பற்றி எழுதிய முதல் இந்திய எழுத்தாளர் யார்? விடை லாலா லஜ்பத் ராய். சரியான விடையை தேர்வு செய்க. வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் என்ன? பாரத மாதா குழு. அதாவது வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் பாரத மாதா அசோசியேஷன். தென்னாப்பிரிக்காவில் காந்தியின் சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு யாருடைய படைப்பு உத்வேகத்தை கொடுத்தது?
விடை ஹென்றி டேவிட் தாரோ. ஹென்றி டேவிட் தாரோ. எந்த பழங்குடியின மக்களின் கிளர்ச்சி உல்குலான் என்று அறியப்படுகிறது? விடை முண்டா கிளர்ச்சி. குறிப்பு பார்க்கலாம். பிர்சா முண்டா ஒரு முக்கிய பழங்குடி தலைவர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் ஆவர். அவர் காலனித்துவ அடக்குமுறைக்கு எதிராக பழங்குடி சமூகங்களின் உரிமைகளுக்காக போராடுவதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவர் உல்குலான் அல்லது தி கிரேட் டுமல்ட் என்று அறியப்படுகிறார். இது முண்டா கிளர்ச்சி என்றும் அழைக்கப்படுகிறது. 1946 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிடம் அதிகாரம் தரப்படுமே ஆனால் அதன் விளைவு வங்காளத்தில் பூர்ண சுதந்திரம் அறிவிப்பது மட்டுமின்றி ஓர் இணையான அரசாங்கம் அமைக்கப்படும் என்று யார் கூறியது? விடை ஆப்ஷன் சி சுக்ரவர்த்தி. பிரிட்டன் மக்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்? தாதாபாய் நேருஜி. பிரிட்டன் மக்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் தாதாபாய் நேருஜி. ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்க பிரிவினை தினம் எது? விடை ராக்கி பந்தன் தினம், அதாவது ரக்ஷா பந்தன் தினம். கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார்? விடை அக்டோபர் 1799. கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு அக்டோபர் 1799. இந்தியாவில் மியூசியம் ஆன் வீல்ஸ், அதாவது நடமாடும் அருங்காட்சியகம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? விடை 1965. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார்? விடை உஷா மேத்தா. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் உஷா மேத்தா. ரவீந்திரநாத் தாகூர் தனது அரச பட்டத்தை துறந்த நிகழ்ச்சி எது? ஜாலியன் வாலாபாக் படுகொலை. பின்வரும் கூற்றை கவனிக்க. 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல எது சரின்னு பார்க்க. விடை பாத்தீங்கன்னா, முதலாவது வில்லியம் பெண்டிங் என்பவரால் மகால்வரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. எதுக்கு சரி. இரண்டாவது மகால்வரி முறை 1833ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. இதுவும் சரி. நான்காவது மகால்வரி முறையில் கிராம குழுவானது வரி வசூலிக்கும் பொறுப்பு கொண்டது. இதுவும் சரி. மூன்றாவது மட்டும் தவறு. சோ விடை என்னன்னா ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 4 சரி. 1929 மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வெடிக்க செய்தவர்கள் யார்? விடை ஆப்ஷன் பி பகத்சிங் மற்றும் பட்கேஸ்வர் தத்தா. ஆங்கிலேயர்களுடன் சண்டையிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? விடை கயத்தாறு. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கில் இடப்பட்ட இடம் கயத்தாறு. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? ஆனி பெசன்ட். ஆனி பெசன்ட். கேப்டன் லட்சுமி செகல் எங்கு பிறந்தவர்? விடை சென்னை. ஸோ கண்டென்ட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரிவிஷனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.